இந்தியன் சினிமா மூலியமா உலக சினிமாவே திரும்பி பார்க்க வைக்கப்பட்ட படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பாகுபலி அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்ட படைப்பை கொடுத்திருந்தார் எஸ் ராஜமௌலி அவர்கள். ஸோ இதை தொடர்ந்து அடுத்ததான் வந்து பாகுபலி 2ன்னு சொல்லி வந்து கொடுத்திருந்தாரு. கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படமுமே அவர் எதிர்பார்த்ததை விட நல்லா ஓடிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா பாகுபலி 3 எடுப்பாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாத்துக்குமே வந்து இல்லை நாங்கள் RRR வச்சு ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர், ராம் சரண் ப்ளஸ் நம்ம ராஜமௌலி சார், அதனால தான் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா RRR அப்படின்னு சொல்லி வந்து டைட்டில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவத்துல இருந்து அடிப்படை வச்சு எடுக்கப்பட்ட படமா வந்துட்டு இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து இன்னைக்கு படத்தோட பிரஸ் மீட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. அதில் எல்லா கேரக்டர்ஸ் யார் யாரெல்லாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கதையானது 2 லெஜெண்டரி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட கதையிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தழுவி எடுக்கப்பட்டிருக்கிற உண்மை சம்பவமான கதை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது யாருன்னா அல்லூரி சீதாராம் ராஜு அண்ட் கோமாரா பீம் அப்படிங்கிற 2 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட உண்மை கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எடுத்துட்டு இருக்காரு. ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து அது கூட வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. செட் இன் தி 1920s the movie unveils both of them away from the home before they started fighting for the country. It's a pan India film painted on a large canvas. ஸோ இது மூலிமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆல்ரெடி பாகுபலி அப்படிங்கிற படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமாக தான் அமைஞ்சிருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட அப்படிதான் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமல் சொல்லியிருக்காரு. ஏன்னா 1920s நடந்ததை படமாக ஆக்கி காட்ட போறாரு. ப்ளஸ் இந்த படத்துக்கும் 300-400 கோடி பட்ஜெட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி தான் எடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த நடந்துட்டு இருக்கிற ப்ரெஸ் மீட்டில் யார் யாரெல்லாம் படத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களோட பேராக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் மூலிமா வந்து வெளிவிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜூனியர் என்டிஆர் அண்ட் ராம் சரணோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குற பட்சத்தில் கோமாராம் பீம் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராம் சரண் வந்து ப்ளே பண்ண போறாரு. பிளஸ் அல்லூரி சீதாராம் ராஜு அப்படிங்கிற கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜூனியர் என்டிஆர் வந்து ப்ளே பண்றாரு. சோ இவங்க மட்டும் இல்லாம படத்துல புதுசா அஜய் தேவ்கன் ஆட் ஆயிருக்காரு. அதே மாதிரி ஆலியா பட்டும் வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஆட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் சினிமாவில் புதுசாக வந்து ஃபாரினர் ஒருத்தவங்க ஆட் ஆயிருக்கிறாங்க, டெய்சி ஜான்சன் சொல்லிட்டு. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்கிறாங்க. ப்ளஸ் அவங்க படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீட் ரோலாக வந்து பண்ணுறாங்க. ப்ளஸ் படத்தில் நம்ம சமுத்திரக்கனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கிறாரு. ஸோ திரும்பவுமே நம்ம ராஜமௌலி சார்கிட்ட இருந்து பாகுபலிக்கு எந்த அளவுக்கு வந்து எல்லாரையும் தேட்டரில் கூட்டு போய் பார்க்க வச்சாரோ அதை விட டபுள் மடங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறது இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ மூலியமாகவே நம்மளுக்கு தெரிய வருது. ப்ளஸ் இந்த படமானது ஒரு உண்மை சம்பவத்திலிருந்து தழுவி எடுக்கப்படுறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மெசேஜ் இருக்கும். ப்ளஸ் அந்த டைமில் வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அவங்க சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறதை கூட சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம் அண்ட் அதர் இந்தியன் லாங்குவேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 30 2020 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம இந்த படத்தோட கதைக்களத்தை பற்றி வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த RRR அப்படிங்கிற படமானது ஜூலை 30 2020 தான் ரிலீஸ் பண்ண போறதா இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாய், திஸ் இஸ் கீகி. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ஈவெண்ட்ஸ், இன்டர்வியூஸ்லாம் பார்க்கணுன்னா வீ டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.